வணக்கங்க. ஒரு கதை சொல்றேங்க. ஒருத்தர் ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தரா வாழ்ந்துட்டு இருந்தாருங்களாமா. நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, பண்ணையத்துக்கு ஆள் வச்சிருப்பாங்க. எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் தான் செய்வாங்க. பண்ணையத்துல இருக்கிறவங்க தான் செய்வாங்க. எல்லா வேலையும் தோட்ட வேலை, எல்லா வேலையுமே பண்ணையத்துல இருக்கிறவங்க தான் செய்வாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, வெளிய தான் வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில தான் வச்சிருப்பாங்க. சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, தட்டுல போட்டு அப்படியே ஓரமா உட்கார வச்சு சாப்பாடு, தண்ணி எதுனாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தனியா உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு குடுத்துட்ருப்பாங்க. எல்லாம் ஒட்டுக்கெல்லாம் விட மாட்டாங்க. தனியா உட்கார வச்சு, தனியா சாப்பாடு குடுத்து, தனியா தான் வச்சிருப்பாங்க. எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் செய்வாங்க. வீட்டு வேலை, வெளி வேலை, தோட்ட வேலை எல்லா வேலையுமே அவங்க தான் செஞ்சுட்ருப்பாங்க. வெளி வேலை எல்லாமே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருந்தாங்க. 2 பசங்க பார்த்தீங்கன்னா, நல்லா படித்து நல்லா பெரிய லெவலுக்கு ஆகி வெளிநாட்டில வேலைக்கு அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டில் வேலைக்கு இருக்கிறாங்க. 2 பேரையும் வெளிநாட்டில் வேலைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர்த்துக்கு நல்லா வயசாகி போச்சு. வயசானதையும் பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்க அவங்கள. பசங்கள்லாம் வந்தாங்கன்னா, அங்கேருந்து வரணும், பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கே ஆள் இல்லைங்களாமா. நல்லா வயசானதுக்கப்புறம் மகனை சரி நான் அங்கேயே வந்துடுறேன்டா உங்க கூடங்காட்டி, அங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, இங்கெல்லாம் உங்களை வச்சுக்கிறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. நாங்கள் 2 பேருமே வெளியே போயிடுவோம். அதனால உங்களை பார்த்துக்கிறதுக்கு இங்கேருந்துலாம் டைம் இருக்காது. அதனால நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு, பார்த்துக்கிறக்கு ஆள் இல்லை, இங்கெல்லாம் பார்க்க முடியாது உங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. நல்லா வயசாகி போச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வேலையுமே அவராக எந்திரிச்சு செஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணையத்தில் வச்சுருப்பாங்கல்லங்க, பண்ணையத்தில் இருக்கிறவர் தான் வெளியே தான் உட்கார வச்சு அவங்களெல்லாம் சாப்பாடு போட்டிருந்தவங்க பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா மதிக்காதவன் அவங்கள தான் மதிக்கவே மாட்டாங்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அவங்கள ஒதுக்குமா தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. கடைசி காலத்தில் பசங்களும் கூட பார்க்கலைங்க அவங்கள. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணையத்தில் இருக்கிறவங்க தான் அவங்கள குளிக்க வைக்கிறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லா வேலையுமே அந்த பண்ணையத்தில் இருக்கிறவங்க தான் செஞ்சு காப்பாற்றிட்டு இருந்துருக்கிறாருங்க அந்த பெரியவரை. அந்த அம்மாவையும் அந்த ஐயாவையும் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தான் காசு இருந்தாலுமே மனுஷரை மனுஷராக மதிக்க கற்றுக்கணும். அது பணம் காசெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா, நல்லா வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒதுக்கி வச்சு டம்ளரில் தண்ணி கொடுக்காம அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஒதுக்கி வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பெத்த பசங்களும் கூட அவங்கள பார்க்கலைங்க. யாரை ஒதுக்கி வச்சோமோ அவங்க தான் அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துட்ருக்குறாங்க. அதனால யாரையுமே ஒதுக்கி வைக்கக்கூடாதுங்க. ஏற்றத்தாழ்வே பார்க்காம, பணம் காசு எதுவுமே பார்க்காம மனுஷரை மனுஷராக மதித்து நல்லா நம்மளும் மதித்து பார்க்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடைசி காலத்துலையாவது இந்த மனுஷங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. பணம் காசெல்லாம் உதவியே பண்ணாது. மனுஷரை எப்பவுமே மனுஷராக மதிக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏழை பணக்காரரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் எல்லாத்தையுமே சமமாக மனுஷங்களாக மதித்தோம்னா நம்மளும் ஒரு படி உயரத்தில் இருக்கலாங்க எப்பயுமே. அதனால மனுஷரை மனுஷராக மதிக்க கற்றுக்கணுங்க.